morning, students. Good morning, sir. Sir. Morning, sir. Sir. So, complex numbers அப்படிங்கிற ஒரு சாப்டர் பார்த்துருந்தோம். இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் சாப்டர்ல கான்ஜுகேட் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் பார்த்தோம். அதுக்கப்புறம் மாடுலஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை பார்த்தோம். ஸோ இந்த ரெண்டு கான்செப்டை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் வந்து ஒர்க் அவுட் பண்ணோம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஸ்கொயர் ரூட் ஆஃப் அ காம்ப்ளெக்ஸ் நம்பர், ஒரு கலப்பெண்ணினுடைய வர்க்க மூலம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கலாம். சரியா? அதுதான் இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போறோம். ஸ்கொயர் ரூட் அதாவது வர்க்க மூலம், ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர்னுடைய வர்க்க மூலம் காணுதல் அப்படிங்கிறத நீ பார்க்க போறோம். இப்போ இசட் அப்படிங்கிற ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுத்துருக்கதா வச்சுக்கோங்க. இசட் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் ஐஒய் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா, இதனுடைய மாடுலஸ் ஆஃப் இசட், இதனுடைய மாடுலஸ் வேல்யூ மட்டு மதிப்பு, மாடுலஸ் ஆஃப் இசட் எவ்வளவு பிரவீன்குமார்? மாடுலஸ் ஆஃப் இசட், mod z. Sir, z square. Root mod z square. அப்படிங்கிறது ரூட் ஆஃப், இல்ல நாங்க கேட்கறது மாடுலஸ் ஆஃப் இசட். z square. ஒரே இல்ல வர 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 இசட் ஸ்கொயர் இல்ல, நான் வந்து ஸ்கொயர் ரூட் கேட்கல. இசட் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் ஐஒய்னு இருந்ததுன்னா அதனுடைய மாடுலஸ் ஆஃப் அ காம்ப்ளெக்ஸ் நம்பர் என்னன்னு கேட்கிறேன். நான் ஒரு ஃபார்முலா சொல்லியிருந்தேன், ஞாபகம் இருக்கான்னு பாருங்க. ஸ்கொயர் ரூட் ஆஃப், ஞாபகம் வருதா கலைவாணி? X square plus y எக்ஸ் ஸ்கொயர் plus y square. எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர். ஓகே. ஸோ இசட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் ஐஒய்னு சொன்னா மாடுலஸ் ஆஃப் இசட் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர். இதான் வந்து அதனுடைய மாடுலஸ் வேல்யூ அப்படின்னு சொல்லுவோம், மாடுலஸ் ஆஃப் இசட். இந்த மாதிரி மாடுலஸ் ஆஃப் இசட்டை கண்டுபிடிக்கலாம். நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா, ஸ்கொயர் ரூட் ஆஃப் இசட், அதாவது ஸ்கொயர் ரூட் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் இசட். இது வேற, இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ மாடுலஸ் ஆஃப் இசட் அப்படிங்கிறது ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர். அது இதையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காது. ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் இசட் அப்படின்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஐஒய், ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஐஒய் அப்படின்னு அர்த்தம். சரியா? ஸோ இதான் வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஐஒய். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஐஒயை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, நீங்க என்ன செய்யணும்னா, திஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஐஒய் ஈக்குவல் டு, நான் என்ன செய்யறேன்னா ஃபார்முலா டைரக்டா ஃபார்முலா கொடுத்துறேன். என்னன்னா மாடுலஸ் ஆஃப் இசட், மாடுலஸ் ஆஃப் இசட் பிளஸ் எக்ஸ், மாடுலஸ் ஆஃப் இசட் பிளஸ் எக்ஸ் by 2 plus I into modulus of z minus x divided by 2. இதுக்கு ஒரு ஸ்கொயர் ரூட் போட்டுக்கணும், இதுக்கு ஒரு ஸ்கொயர் ரூட் போட்டுக்கணும். ஸோ ஸ்கொயர் ரூட் எப்போ கண்டுபிடிச்சாலும் என்ன வரும்னா ஒரு பிளஸ் ஆர் மைனஸ் வரும். ஸோ z equal to x plus iy அப்படின்னு சொன்னா மாடுலஸ் ஆஃப் zன்றது ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர். அதை முதல்ல கண்டுபிடிச்சிக்கிட்டு இந்த இடத்துல வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கணும். ஸோ மாடுலஸ் ஆஃப் z பிளஸ் எக்ஸ் பை 2 பிளஸ் ஐ இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் z மைனஸ் எக்ஸ் டிவைடட் பை 2 அப்படிங்கிறது தான் என்னன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் அ காம்ப்ளெக்ஸ் நம்பர் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு டைரக்டான ஒரு ஃபார்முலா. ஸோ பிளஸ் ஆர் மைனஸ் modulus of z plus x by 2 plus I into modulus of z minus x divided by 2. இந்த ஃபார்முலா வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். இதுல நம்ம y வந்து எங்கேயுமே யூஸ் பண்ணல. மாடுலஸ் ஆஃப் z கண்டுபிடிக்கிறதோட y னுடைய வேல்யூ முடிஞ்சு போச்சு. சரியா? ஸோ y னுடைய வேல்யூ நெகட்டிவா இருந்தா, x னுடைய வேல்யூ இந்த இடத்துல நெகட்டிவா இருந்ததுன்னா இந்த இடத்துல வந்து மைனஸ் எக்ஸ்னு போட்டுக்குவீங்க, இந்த இடத்துல வந்து மைனஸ் ஆஃப் மைனஸ் பிளஸ் எக்ஸ்னு மாறி. பட் y வந்து இங்கே உள்ள எங்கேயுமே வரல.
ஸோ அப்படி இருந்ததுன்னா நம்ம என்ன செய்யலாம் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஐஒய் அப்படின்னு வந்தால் என்ன ஃபார்முலான்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஐஒய். எக்ஸ் வந்து பாசிட்டிவ்ல இருந்து இங்கே பாசிட்டிவ்ல எடுத்துங்க, நெகட்டிவ்ல இருந்தால் நெகட்டிவ்ல எடுத்துங்க, அதில் எந்த ட்ரபிளுமே இல்லை. ஸோ அப்படி இருந்ததுன்னா இந்த ஃபார்முலா என்ன இருக்குன்னா பிளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் அதே தான் மாடுலஸ் ஆஃப் இசட் பிளஸ் எக்ஸ் டிவைடட் பை 2 ஹோல் ரூட் ஆஃப். இந்த இடத்துல என்ன ஒரே ஒரு சேஞ்சுனா மைனஸ் ஐ இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் இசட் மைனஸ் எக்ஸ் டிவைடட் பை 2. இதுக்கு மொத்தமாக என்ன ஆயிருதுன்னா ஒரு ஸ்கொயர் ரூட். ஸோ நம்மளுக்கு வந்து ரிசல்ட் ரெண்டு ஃபார்முலாவாக மாற்றிக்கிறேன். இந்த ஃபார்முலாவை நடுவில் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் ஐஒய்ன்னு இருந்ததுன்னா இந்த இடத்துல ப்ளஸ் ஐன்னு வந்துடும். இந்த இடத்துல மைனஸ் ஐஒய்ன்னு இருந்ததுன்னா இந்த இடத்துல மைனஸ் ஐன்ட்டுன்னு வந்துடும். ரெண்டுலேயும் ஃபார்முலா ஒன்னே தான், மாடுலஸ் ஆஃப் இசட் ப்ளஸ் எக்ஸ் பை 2, அதுக்கு மொத்தமாக ரூட்டு 2க்கும் சேர்ந்து ரூட்டு. அதே மாதிரி இங்கேயும் ஸ்கொயர் ரூட் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் இசட் மைனஸ் எக்ஸ் டிவைடட் பை 2 அப்படிங்கிறது தான் ஃபார்முலா. இப்போ நமக்கு எக்ஸனுடைய வேல்யூ வந்து பாசிட்டிவ்லி இருக்கலாம், நெகட்டிவ்லி இருக்கலாம். அது என்ன இருக்கோ அந்த வேல்யூ இந்த இடத்துல போட்டுக்கணும். எக்ஸ் வந்து எக்ஸ் மைனஸ் ஒன்னுன்னா அந்த இடத்துல மைனஸ் ஒன்னு போட்டுக்கணும், அவ்வளோதான். இந்த இடத்துல வரும்போது மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ்ன்னு மாறிக்கும். சரியா? ஸோ இது வந்து ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு சம்ம வந்து பார்க்கலாம். என்னன்னா ஸோ எக்ஸசைஸ் 2.5ல 10th சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. ஃபைண்ட் தி ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 + 3i. ஃபைண்ட் தி ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 + 3i. இதான் வந்து ஃபர்ஸ்ட் சம். ஸோ எக்ஸசைஸ் 2.5ல ஸோ இதான் வந்து நமக்கு ஃபார்முலா. சரியா? அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன எடுத்துக்கணும்னா இசட் ஈக்குவல் டு என்னென்னு எடுத்துக்கணும், 4 + 3i அப்படின்னு சொல்லி எடுத்துக்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்துட்டு இதுக்கு என்ன கண்டுபிடிக்கணும்னா மாடுலஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ மாடுலஸ் ஆஃப் இசட் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் யாரை கேட்கலாம், பிரவீன்குமார் இப்போ கேட்டு பார்க்கலாம். பிரவீன்குமார், மாடுலஸ் ஆஃப் இசட் root of sir root of 4 square plus 3 square plus 3 square. Very good. 3 square. Very good. So square root of 4 square plus 3 square. So இதான் வந்து இதனுடைய மாடுலஸ். அப்போ this is equal to 4 square 16, 3 square 9. So this is equal to square root of 25. That is equal to 5. ஸோ மாடுலஸ் ஆஃப் இசட் வேல்யூ முதல்ல கண்டுபிடிச்சி வச்சுக்கிட்டு தான் நாம் என்ன செய்யணும்னா இதுக்கு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும். ஸோ நமக்கு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிறதுக்கு எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் அப்படிங்கிற ஃபார்முலா இருந்ததுன்னா நடுவில் என்ன வந்துடும்னா ப்ளஸ் வந்துடும். எக்ஸ் மைனஸ் ஐஒய் இருந்தால் நடுவில் என்ன வந்துடும்னா மைனஸ் ஐ வந்துடும். ஸோ நமக்கு இங்கே வந்து எக்ஸ் ப்ளஸ் ஐஒய்ங்கிற டைப்பில் இருக்குது. ஸோ ஃபார்முலா என்னன்னு முதல்ல எழுதிடுறேன். என்ன ஃபார்முலானா ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் ஈக்குவல் டு square root of x plus iy equal to plus or minus. So formula மாதிரி எழுதிட்டு போலாம். என்னன்னா modulus of z plus x divided by 2. இதுக்கு வந்து square root of. அடுத்து நடுவில் ப்ளஸ் இருந்ததுன்னா ப்ளஸ் போடணும்னு சொல்லியிருக்கேன். ப்ளஸ் ஐ இன்ட்டு modulus of z minus x divided by 2 square root of. இதான் வந்து ஃபார்முலா. ஸோ இங்கே எக்ஸ்னுடைய வேல்யூ எவ்வளோன்னு பாருங்க. ஸோ 4 + 3iன்னு கொடுத்துருக்குறாங்க. அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 + 3i அப்படின்னு சொல்லும் பொழுது இதில் எக்ஸுடைய வேல்யூ எவ்வளவு? என்ன கலைவாணி, எக்ஸ் எவ்வளவு? சார் 4. எக்ஸ் வந்து 4. அப்போ மாடுலஸ் ஆஃப் இசட் கண்டுபிடிச்சி வச்சிருக்கிறோம். எவ்வளவு? 5 ப்ளஸ் எக்ஸனுடைய வேல்யூ வந்து 4 டிவைடட் பை 2 ஸ்கொயர் ரூட் ஆஃப். அடுத்தது இங்கே என்ன வந்துடுது ப்ளஸ் ஐ இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் இசட்டுங்கிறது 5 மைனஸ் எக்ஸுங்கிறது 4 டிவைடட் பை 2 ஸ்கொயர் ரூட் ஆஃப். ஸோ 5 + 4 எவ்வளவு? 9 டிவைடட் பை 2. இந்த ரெண்டுக்கும் சேர்ந்து தான் ஸ்கொயர் ரூட். ப்ளஸ் ஐ இன்ட்டு 5 மைனஸ் 4 1/2. இதுக்கு ஸ்கொயர் ரூட். இப்போ ஸ்கொயர் ரூட் எடுத்தால் என்ன வரும்னு சொல்லி பார்ப்போம். ஸ்கொயர் ரூட் எடுத்தால் என்ன வந்துடுது? 9க்கு வந்து ஸ்கொயர் ரூட் எடுக்கலாம். அப்போ தட் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 9உடைய ஸ்கொயர் ரூட் வந்து 3
டிவைடட் பை 2க்கு வந்து ஸ்கொயர் ரூட் வந்து √2 இல்லையா? ஏன்னா 2ங்கிறது ஒரு ஸ்கொயர் நம்பரா இல்லை, அதனால 2னுக்கு √2 தான் வரும். பிளஸ் I இன்ட்டு 1க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தா 1 தான், √2 2க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தா 2. ஸோ 3/√2 பிளஸ் I இன்ட்டு 1/√2. ஒன்று என்ன செஞ்சிடலாம்னா இதில் 1/√2 காமனாக எடுத்து எழுதிக்கலாம். இது ரெக்டாங்குலர் ஃபார்மில் ப்ராப்பராக இருக்கும். வேணாலும் இப்படி கூட எழுதிக்கலாம், தப்பு இல்லை. அப்படி காமனாக எடுத்தீங்கன்னா 1/2 இன்ட்டு என்ன ஆன்சர் வருதுன்னா 3 + I. இதுதான் என்னன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 + 3I. ஸோ இந்த இடத்துல ப்ளஸ் வந்ததுன்னா நம்ம இந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணணும், இது ஞாபகத்தில் வச்சுக்கணும். 4 + 3I. இதே மைனஸ் வந்ததுன்னா ஃபார்முலாவில் ஒரு ஸ்லைட் சேஞ்சு என்ன வரும்னா இந்த இடத்துல நடுவில் என்ன வந்துடும்னா மைனஸ் வந்துடும். இதை வந்து ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, சரியா? அடுத்தது இதில் வந்து செகண்ட் சம் minus 6 plus 8i. -6 + 8i அப்படின்றது இல்லையா? ஸோ செகண்ட் சம் 10ல் செகண்ட் சம், ஃபைண்ட் தி ஸ்கொயர் ரூட் ஆஃப் -6 + 8i. இதான் வந்து நமக்கு செகண்ட் சம்மாக இருக்கு. ஸோ -6 + 8i இதுக்கு வந்து நம்ம ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும். -6 + 8i. இப்போ ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்னா z = என்னன்னு எடுத்துக்கணும்னா இந்த உள்ள இருக்கிற காம்ப்ளெக்ஸ் நம்பர் எடுத்துக்கணும். -6 + 8i இதுதான் வந்து z எடுத்துக்கோ. இப்போ இதுக்கு மாடுலஸ் ஆஃப் z கண்டுபிடிக்கிறீங்க. ஸோ மாடுலஸ் ஆஃப் z மாடுலஸ் ஆஃப் z யாரை கேட்கலாம்? விஷ்ணு. இதுக்கு என்னப்பா மாடுலஸ்? விஷ்ணு விஷ்ணு ஆளை காணோம். சரி, வைஷ்ணவி. Sir, -6 the whole square plus 8 square. -6 the whole square plus 8 square. Plus 8. அப்புறம் ஸ்கொயர் ரூட் வராதா? ரூட் வரும் இல்லையா? ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் -6 the whole square -6 the whole square plus 8 square. -6 the whole squareங்கிறது 36, 8 squareங்கிறது 64. அப்போ தட் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 100. அப்போ என்ன வந்ததுன்னா மாடுலஸ் ஆஃப் z = 10. ஸோ மாடுலஸ் ஆஃப் z முதல்ல கண்டுபிடிச்சிட்டு தான் நம்ம என்ன செய்யணும்னா இந்த ஃபார்முலாக்குள்ளே நுழையணும். இப்போ மறுபடியும் ஃபார்முலா இன்னொரு தடவை எழுதுறேன். என்ன ஃபார்முலானா x + iy ஸ்கொயர் ரூட் தட் இஸ் ஈக்குவல் டு +or minus square root of modulus of z plus x divided by 2. நடுவில் என்ன வந்திருக்குது? ப்ளஸ் வந்திருக்கா? அந்த iy ப்ளஸ்ல இருந்ததுன்னா இங்கே ஐ போட்டுக்கன்னு சொல்லியிருக்கிறேன். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் z -x divided by 2. இதான் வந்து ஃபார்முலா. ஸோ மாடுலஸ் ஆஃப் z -x divided by 2. ஆனால் இப்போ எக்ஸ்னுடைய வேல்யூ பாருங்க என்ன சேஞ்ச் ஆயிருக்குன்னு. -6 + 8i தான் நம்ம ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிறோம். இப்போ எக்ஸோட வேல்யூ எவ்வளவு நிவேதா? எக்ஸோட வேல்யூ எவ்வளோப்பா? -6. ஓகே, எக்ஸோடைய வேல்யூ வந்து -6, கரெக்ட். ஸோ எக்ஸோடைய வேல்யூ வந்து -6ன்னு இருக்கு. போன சம்ல வந்து ரெண்டுமே பிளஸ்ல இருந்தது, இந்த சம்ல வந்து எக்ஸ் வந்து -6. அப்போ தட் இஸ் ஈக்குவல் டு +or- இந்த இமேஜினரி பார்ட் மைனஸ்ல இருந்தால் தான் நம்ம ஃபார்முலாவில் மைனஸ் நடுவில் போடணும், அது ஞாபகத்தில் வச்சுக்கணும், சரியா? அப்போ மாடுலஸ் ஆஃப் இசட்டுங்கிறது எவ்வளவு? 10. இப்போ எக்ஸோடைய வேல்யூ வந்து எவ்வளோனா -6. இதுதான் எக்ஸனுடைய வேல்யூ. எக்ஸுங்கிறது -6 டிவைடட் பை 2 ஸ்கொயர் ரூட் ஆஃப், அடுத்தது பிளஸ் ஐ இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் இசட்டுங்கிறது 10, அடுத்தது -x. இப்போ இந்த இடத்துல என்னப்பா வரும் வைஷ்ணவி? இந்த இடத்துல என்ன வரும் வைஷ்ணவி? வைஷ்ணவி வரல. சரி விஜி. சார் +6. வெரி குட், +6. ஸோ ஏன்னா எக்ஸ்னுடைய வேல்யூ வந்து -6. பாருங்க எக்ஸ்னுடைய வேல்யூ எவ்வளவு? -6. அப்போ இங்கே மைனஸ் ஆஃப் மைனஸ் போடும்போது என்ன ஆயிருது?
பிளஸ் 6 வந்துருது டிவைடட் பை 2. இது வந்து ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள இருக்கும். ஸோ எப்பயுமே வந்து இங்க என்ன வருதோ அது சைன் மாதிரி இங்க வந்திருக்கும். சரியா? இந்த ரெண்டு சைன் மாதிரி தான் இருக்கும் எப்பவுமே. இங்க வந்து எக்ஸ் பிளஸ்ல இருந்துன்னா இங்க மைனஸ்ல இருக்கும், இங்க மைனஸ்ல இருந்துன்னா இங்க பிளஸ்ல இருக்கும். ஸோ இது ஈஸியா நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். தட் இஸ் ஈக்குவல் டு பிளஸ் ஆர் மைனஸ் 10 மைனஸ் 6 எவ்வளவு 4 டிவைடட் பை 2 ஸ்கொயர் ரூட் ஆஃப், அடுத்தது பிளஸ் ஐ இன்ட்டு, அடுத்தது 10 பிளஸ் 6ங்கிறது எவ்வளவுனா 16 டிவைடட் பை 2 ஸ்கொயர் ரூட் ஆஃப். this is equal to plus or minus 4 divided by 2ங்கிறது 2 plus I into 16 divided by 2ங்கிறது 8. ஸோ இதில் ஒரு ப்ராக்கெட்டுக்குள்ள இருக்குது. that is equal to plus or minus root 2 plus இது வந்து 4 into 2ன்னு எழுதலாம். அப்போ 4க்கு ரூட் எடுத்த எவ்வளவு 2, அப்போ 2 root 2ன்னு வந்துடுது. ஸோ this is equal to, இது வந்து ரெக்டாங்குலர் ஃபார்ம்ல பக்காவாக இருக்கும். பட் நம்ம கொஞ்சம் சிம்பிளிஃபிகேஷனுக்காக நம்ம என்ன செய்யறோம்னா ரூட் 2வை காமனாக எடுத்து எழுதிக்கலாம். அப்படி காமனாக எடுத்தீங்கன்னா ரூட் 2 இன்ட்டு 1 + 2i 1 + i2 அல்லது 1 + 2i ரூட் 2வை காமனாக எடுத்து எழுதிடும். ஸோ ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் 2 இன்ட்டு 1 + 2i அப்படின்னு சொல்லி வந்துடும். ஸோ இதுதான் வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் -6 - 8i அப்படிங்கிறதுடைய ஆன்சராக வந்திருக்குது. ஸோ நடுவில் இப்போவும் ப்ளஸ் இருக்கிறதுனால இங்கே என்ன வந்திருக்குது ப்ளஸ் வர ஃபார்முலா தான் வந்திருக்கும். சரியா? எக்ஸ் தான் மைனஸில் இருக்குது. சரியா? இப்போ வந்து ஒய் மைனஸில் இருந்தால் என்ன ஆகும் அப்படிங்கிறது தான் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறோம். இது வந்து தேர்ட் சம். சரியா? ஸோ தேர்ட் சம் என்ன சொல்லுது அப்படின்னு பாருங்க. ஸோ திஸ் இஸ் தேர்ட் ப்ராப்ளம். என்ன கொடுத்துருக்காங்க -5 - 12i. இதான் வந்து தேர்ட் சம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் -5 - 12i, அதாவது வர்க்கமூலம் காண்க. ஃபைண்ட் தி ஸ்கொயர் ரூட் ஆஃப், இது 10ல தேர்ட் சம். -5 - 12i அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. -5 - 12iக்கு நம்ம ஃபர்ஸ்ட் வந்து இசட்டுங்கிறத நம்ம எடுத்துக்கணும். ஸோ இசட் ஈக்குவல் டு நமக்கு என்ன -5 - 12i, இது வந்து இசட். இப்போ நம்ம என்ன செய்யணும் மாடுலஸ் ஆஃப் இசட் கண்டுபிடிக்கணும். சரியா? ஸோ இதை வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க, இது பார் இல்லை, இதுக்கு வந்து சம்மு முடிஞ்சது கோடு போட்டிருக்கேன். மாடுலஸ் ஆஃப் இசட் ஈக்குவல் டு அபிநயா. எஸ் அபிநயா சொல்லுங்க Sir, root of -5 the whole square plus -5 the whole square plus என்னாச்சு பாதியில் நிக்குது? -5 the whole square plus -12 the whole square. -5 the whole square plus -12 the whole square. ஓகே, வெரி குட். -5 ஸ்கொயருங்கிறது 25, -12 whole squareங்கிறது 144. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 169. ஸோ மாடுலஸ் ஆஃப் இசட் ஈக்குவல் டு 169 ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்கன்னா எவ்வளோனா 13 அப்படின்னு வந்துருக்குது. ஸோ அப்போ இப்போ என்ன கிடச்சிருக்குன்னா நமக்கு மாடுலஸ் ஆஃப் இசட் ஈக்குவல் டு 13 அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. இப்போ நம்ம ஃபார்முலாவுக்கு வருவோம். நம்ம ஃபார்முலா என்னன்னா, இப்போ வந்து எந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணணும் அப்படின்னா, இந்த ஐ வந்து இமேஜினரி பார்ட் வந்து நெகட்டிவ்ல இருக்கிற ஃபார்முலாவை யூஸ் பண்ணணும். சரியா? இங்கே பாருங்க, நெகட்டிவ்ல இருக்கிற ஒரு ஃபார்முலா, ரெண்டு ஃபார்முலா தான். ரியல் பார்ட்டை பற்றி நமக்கு கவலையே கிடையாது. சரியா? ஸோ இமேஜினரி பார்ட் மட்டும்தான் நமக்கு இப்போ பார்க்க வேண்டியது இருக்கு. இமேஜினரி பார்ட் பாசிட்டிவாக இருந்தால் ஒரு ஃபார்முலா, இமேஜினரி பார்ட் நெகட்டிவாக இருந்தால் இன்னொரு ஃபார்முலா. ஸோ சேம் ஃபார்முலாவே தான் என்ன வந்துடும் மைனஸ் ஐன்னு வந்துடும். ஸோ இங்கே ஐ வந்துருந்து நீங்கள் என்ன வந்துடுது மைனஸ் ஐன்னு வந்துடுது. ஸோ தட் இஸ் த ஒன்லி சேஞ்ச் ஃபார்முலாவில். சரியா? அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் இப்போ என்ன ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணணும்னா எக்ஸ் மைனஸ் ஐஒய் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ எக்ஸ் மைனஸ் ஐஒய் அப்படின்னா ப்ளஸ் ஆர் மைனஸ், சரியா, ரூட் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் இசட் பிளஸ் எக்ஸ் டிவைடட் பை 2. இந்த இடத்துல ஒரே ஒரு சேஞ்ச் என்னன்னா, இந்த இடத்துல தான் சேஞ்ச் ஃபார்முலாவில் மைனஸ் ஐ இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் இசட் மைனஸ் எக்ஸ் டிவைடட் பை 2. ஸோ இதுதான் ஒரே ஒரு சேஞ்ச். நம்மளை பொறுத்தவரையிலும்
பிளஸ் ஐன்னு வந்திருந்தா இந்த இடத்துல பிளஸ் ஐ போட்டுக்கணும், மைனஸ் ஐன்னு வந்திருந்தா மைனஸ் ஐ போட்டுக்கணும். மற்ற ஃபார்ம்ல எல்லாம் சேம். ரியல் பார்ட்டை பத்தி நீ கவலைப்பட வேண்டாம். ரியல் பார்ட் பாசிட்டிவா இருந்தாலும் நெகட்டிவா இருந்தாலும் ஒரே ஃபார்முலா தான். இமேஜினரி பார்ட் வந்து பாசிட்டிவ்ல இருந்ததுன்னா நடுவில் பிளஸ் ஐ வர ஃபார்முலா எடுத்துக்கிறோம். இமேஜினரி பார்ட் நெகட்டிவா இருந்ததுன்னா மைனஸ் ஐ வர ஃபார்முலா எடுத்துக்கிறோம். ஸோ தட் இஸ் த ஒன்லி சேஞ்ச். அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் -5 minus 12i equal to, that is equal to plus or minus mod z. mod zங்கிறது 13. அடுத்து plus x. இப்போ x னுடைய வேல்யூ எவ்வளவு மஞ்சுளா தேவி? What is x? Sir, -5. -5, correct. So x னுடைய வேல்யூ வந்து -5 divided by 2. இங்க வந்து -i into square root of mod zங்கிறது 13, x நோட வேல்யூ வந்து -5. அப்போ இங்க -x போது என்ன ஆயிரும்னா +5 வந்துடும். ஸோ டிவைடட் பை 2 அப்படின்னு சொல்லி வந்துடும். சரியா? திஸ் இஸ் ஈக்குவல் டு +or - 13 minus 5 எவ்வளவு? 8. 8 divided by 2 minus I into 13 plus 5 எவ்வளவு? 18 divided by 2. ஓகேவா? 18 divided by 2. So 8 by 2ங்கிறது எவ்வளவு? What is 8 by 2? That is இந்த சைடில் எழுதுறேன். 8 by 2ங்கிறது 4. சரியா? அதுக்கு என்ன வந்திருக்குது? ஸ்கொயர் ரூட் வந்திருக்கு 8 by 2. அடுத்தது மைனஸ் ஐ இன்ட்டு அடுத்தது 18 by 2. 18 by 2ங்கிறது எவ்வளவு? 9. ஸ்கொயர் ரூட் இருக்கு. ஸோ தட் இஸ் பிளஸ் ஆர் மைனஸ். ஓகேவா? ஸோ பிளஸ் ஆர் மைனஸ் √4. அதாவது √8 by 2ங்கிறது √4. √18 by 2ங்கிறது √9. ஸோ பிளஸ் ஆர் மைனஸ் √4ங்கிறது எவ்வளவு? 2. அடுத்தது √9ங்கிறது எவ்வளவு? 3. அப்போ பிளஸ் ஆர் மைனஸ் எவ்வளவு? 2 minus 3i. ஸோ இதுதான் வந்து ஆன்சர். சரியா? ஸோ நீ வந்து 8 by 2 4 அப்படின்னு போட்டு அந்த ரூட்டை மறந்துடுவீங்க. இந்த ரூட் பாருன்னா அந்த ரூட்டுக்குள்ளே தான் இருக்குது. ரூட்டுக்குள்ளேயே தான் 8 by 2 இருக்குது. நீங்கள் வந்து அதை ரூட்டை மறந்துட்டு நீங்கள் என்ன செஞ்சிருவீங்கன்னா 8 by 2 வந்து நீங்கள் என்ன எழுதிடுவீங்கன்னா வெறும் 4னே எழுதிடுவீங்க. 4 minus 9 இதுக்கு ஆன்சர் போட்டுருவீங்க. இந்த 8 by 2 9 கண்டுபிடிச்சதுல சந்தோஷத்தில் என்ன ஆகுதுன்னா இந்த ஸ்கொயர் ரூட்டை நீங்கள் மறந்துருப்பீங்க. சரியா? ஸோ அதனால் அதை மறந்துடக்கூடாது. ஸோ அந்த ஸ்கொயர் ரூட்டை மறக்காமல் போடுங்க. ஸோ இப்போ என்ன முதல் சம்மில் என்ன பார்த்தோம்னா பாருங்க. முதல் சம்மில் என்ன பார்த்தோம்னா இதாக பார்த்தோம். 4 + 3i. ரியல் பார்ட்டும் பாசிட்டிவ், இமேஜினரி பார்ட்டும் பாசிட்டிவ். அதில் உங்களுக்கு எந்த கன்ஃபியூஷனுமே இருக்காது. ஃபார்முலாவில் நடுவில் ப்ளஸ் வந்துடும். அதுவே வந்து செகண்ட் சம் என்ன பார்த்தோம்னா பாருங்க. செகண்ட் சம் என்ன பார்த்தோம்னா ரியல் பார்ட் வந்து இமேஜினரி பார்ட் வந்து பாசிட்டிவ். நீங்கள் இமேஜினரி பார்ட் வந்து பாசிட்டிவாக இருந்தால் ஒரே ஃபார்முலா தான். சரியா? என்ன ஃபார்முலா? நடுவில் ப்ளஸ் ஐன்னு வந்துடும். தேர்ட் சம்மில் என்ன வந்திருக்குன்னா ரெண்டுமே நெகட்டிவ்ல வந்துருக்குது. ஸோ நம்மளை பொறுத்தளவு ரியல் பார்ட்டை பற்றி நீ கவலைப்படக்கூடாது. இமேஜினரி பார்ட்டில் மைனஸ் வந்ததுன்னா நீ ஃபார்முலாவில் என்ன போட்டிருந்தோன்னா மைனஸ் போட்டுக்கணும். சரியா? ஸோ இதான் வந்து தேர்ட் சம்மாக பார்த்துருக்கோம். இதில் ஒன் மோர் சம் இருக்கு. சக்தி நாராயணா சார் எந்த சம்? எக்ஸாம்பிள் 2.17. Find the square root of 6 minus 8i. Find the square root of 6 minus 8i. So find the square root of 6 minus 8i. இந்த சம்முக்கு z வந்து என்ன எடுத்துக்கிறோம்னா 6 minus 8i எடுத்துக்கிறோம். z equal to 6 minus 8i. Therefore modulus of z equal to. So modulus of z equal to சொல்லு சக்தி நாராயணா. 6 square plus 8 square. 6 square plus 8 square. Okay, very good. minus 8 square னு சொன்னாலும் அதே தான், plus 8 square னு சொன்னாலும் ஒன்னே தான். அதனால நீங்க plus 8 square னு சொன்னாலும் தப்பு இல்லை. So 36 plus 64. So அப்போ எவ்வளோ ஆச்சு? That is equal to 100. Therefore mod z equal to எவ்வளோனா 10 அப்படின்னு வந்துருச்சு.
இப்போ நமக்கு இதுக்கு எக்ஸ் பிளஸ் ஐஒய் ஃபார்முலா யூஸ் பண்ணணுமா, எக்ஸ் மைனஸ் ஐஒய் ஃபார்முலா யூஸ் பண்ணணுமா? X minus எக்ஸ் மைனஸ் ஐஒய் ஃபார்முலாவை யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ அப்போ நம்ம ஃபார்முலா என்ன சொல்லுதுன்னு பாருங்க. ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஐஒய் இந்த ஃபார்முலா தான் நான் யூஸ் பண்ணணும். இமேஜினரி பார்ட் நெகட்டிவ்னா இந்த ஃபார்முலாவுக்கு வந்துடணும். ஸோ திஸ் இஸ் பிளஸ் ஆர் மைனஸ் ஃபார்முலா என்ன சொல்லுதுன்னா mod z plus x divided by 2 square root of imaginary part நெகட்டிவ்னா நம்ம என்ன போட்டுக்கணும், மைனஸ் ஐ இன்ட்டு mod z minus x divided by 2. So this is the formula. Mod z minus x divided by 2 அப்படிங்கிற இந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். இப்போ எக்ஸ்னுடைய வேல்யூ எவ்வளவு அப்படின்னா சம் என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா 6 minus 8i கொடுத்துருக்குறாங்க. ஸோ 6 minus 8i. இப்போ இதுல எக்ஸ்னுடைய வேல்யூ எவ்வளவு, எக்ஸோட வேல்யூ எவ்வளவு இந்த ரெண்டுல? 6. Sir, 6. Sir, 6. 6. ஓகே, வெரி குட். எக்ஸோட வேல்யூ வந்து 6 + 6. ஸோ அப்போ mod zங்கிறது 10ன்னு கண்டுபிடிச்சிருக்கிறோம். ஸோ அப்போ 10 + 6 divided by 2 square root of, அடுத்தது மைனஸ் ஐ இன்ட்டு mod zங்கிறது 10ன்னு கண்டுபிடிச்சிருக்கிறோம். 10 minus 6 divided by 2. எக்ஸ்னுடைய வேல்யூ வந்து 6, mod zனுடைய வேல்யூ வந்து 10. ஸோ 10 + 6 plus or minus 10 + 6ங்கிறது 16. 16 divided by 2ங்கிறது 8. டைரக்டாக எழுதிக்கலாமா? 10 + 6 16, 16 divided by 2ங்கிறது 8. மைனஸ் ஐ இன்ட்டு 10 minus 6ங்கிறது 4. 4 divided by 2ங்கிறது 2. 10 minus 6 4, 4 divided by 2ங்கிறது 2. இந்த ஸ்கொயர் ரூட் இருந்துட்டு தான் இருக்குது. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு பிளஸ் ஆர் மைனஸ், இதை வந்து 4 × 2ன்னு எழுதுனா 4க்கு ரூட் எடுத்தா 2, அப்போ 2 √2ன்னு எழுதிக்கலாம். மைனஸ் ஐ இன்ட்டு √2ன்னு எழுதிக்கலாம். இப்போ இந்த ரெண்டுலேருந்து நான் என்ன செய்யறேன்னா √2வை காமன் எடுத்து எழுதிக்கலாம், அல்லது அப்படியே வேணாலும் எழுதிக்கலாம். ஸோ √2வை காமன் எடுத்து எழுதுனா என்ன வரும்னா 2 - i அப்படின்னு சொல்லி ஆன்சர் வரும். இப்படியே எழுதினாலும் தப்பு இல்லை. புக்கில் வந்து இப்படியே தான் கொடுத்துருப்பாங்க, 2 √2 - i √2 அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் அ காம்ப்ளெக்ஸ் நம்பர் அப்படிங்கிறதுல இப்போ நம்ம என்ன செஞ்சோம்னா ஒரு 2-3 சம்ம பார்த்து வச்சிருக்கிறோம். இப்போ நான் என்ன செய்யறேன்னா இதில் வந்து உங்களுக்கு ஹோம்ஒர்க் அலாட் பண்ணுறேன். சரியா? இப்போ என்ன ஹோம்ஒர்க் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஹோம்ஒர்க்கை ட்ரை பண்ணுங்க. சரியா? ஸோ ஹோம்ஒர்க்கில் ஃபஸ்ட்டு சம் என்னென்னா இதுதான், என்னென்னா 4 - 3i இதனோட ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும். இது வந்து ஃபர்ஸ்ட் சம் ஹோம்ஒர்க்கில். அடுத்தது செகண்ட் சம் என்னன்னா -3 - 4i. இது வந்து உங்களுக்கு செகண்ட் சம்மா நான் வந்து அலாட் பண்ணுறேன். சரியா? அடுத்தது தேர்ட் சம் என்னன்னா ஃபைண்ட் தி ஸ்கொயர் ரூட் ஆஃப் 8 + 6i. 8 + 6i. அடுத்தது ஃபோர்த் சம் என்னன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 8 - 6i. ஸோ உங்களுக்கு ஒரு 4 சம்மு நான் வந்து உங்களுக்கு ஹோம்ஒர்க்காக கொடுத்துட்றேன். இதை வந்து நீங்கள் ஹோம்ஒர்க்கை போட்டு நீங்கள் எனக்கு அனுப்பலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ப்ளஸில் இருக்கும். இமேஜினரி பார்ட் 1ல் மைனஸில் வரும். இது ரியல் பார்ட் மைனஸ், இமேஜினரி பார்ட் மைனஸ், ரெண்டுமே மைனஸு. இதில் ரியல் பார்ட் ப்ளஸ், இமேஜினரி பார்ட் மைனஸு. ஸோ இதில் எல்லா டைப்பும் கலந்து கொடுத்துருக்குறேன். ஸோ இதை வந்து நீங்கள் வந்து ஹோம்ஒர்க்காக வச்சுக்கணும். சரியா? ஸோ என்னப்பா புரிஞ்சுதா உங்களுக்கு ஸ்கொயர் ரூட் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு? புரிஞ்சுதுங்க சார். ஓகே. ஏன்னா இந்த ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிறதுல உங்களுக்கு சம் வந்து கேட்பாங்க, அதனால அதை கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கணும். ஏன்னா ஸ்கொயர் ரூட்ல வந்து உங்களுக்கு இமேஜினரி பார்ட் வந்து மைனஸ்ல வரும்போது நிறைய பேர் நீங்க வந்து தப்பு பண்ணுவீங்க. ஸோ அதனால இமேஜினரி பார்ட் வந்து மைனஸ்ல கொடுத்தாங்கன்னா தப்பு வராத அளவுக்கு நீங்க வந்து பார்த்துக்கணும். சரியா? நெக்ஸ்ட் வந்து எக்ஸாம்பிள் 2.15 ஒரு முக்கியமான சம் இருக்கு, அந்த சம்மை நம்ம பார்க்குறோம். எக்ஸாம்பிள் 2.15 கவனிங்க. 2.15 என்னன்னு, let z1 and z2 z3 be complex numbers such that modulus of z1 equal to modulus of z2 equal to modulus of z3 equal to r, which is greater than 0, and z1 plus z2 plus z3 equal to 0, prove that அப்படின்னு சொல்லி இதை கொடுத்துருக்குறாங்க. அதாவது என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா
மாடுலஸ் ஆஃப் Z1 ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் Z2 ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் Z3. இந்த மூணுமே ஈக்குவலா இருக்குது இதனுடைய மாடுலஸ். அந்த மாடுலஸ் வேல்யூ எதுக்கு ஈக்குவல்னு சொன்னாங்கன்னா ஆறுங்கிற வேல்யூக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது என்ன சொல்றாங்கன்னா அந்த Z1 பிளஸ் Z2 பிளஸ் Z3 கீழே வந்துருக்கு இல்லையா, இது நாட் என்ன டிவிஷன், இது கீழே வர வேல்யூ வந்து நாட் ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு இதை நிரூபி, ப்ரூவ் தட் அப்படின்னு சொல்லி இதை கொடுத்துருக்காங்க. Z1 Z2 Z2 Z3 plus Z3 Z divided by Z1 plus Z2 plus Z3 என்னுடைய மாடுலஸ் வேல்யூ ஈக்குவல் டு R அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நம்ம இந்த சம் கொஞ்சம் பெரிய சம்மா வரும், முக்கியமான சம் கவனிங்க. இதுல ஃபர்ஸ்ட் ஒரு ஃபார்முலாவை நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா தான் Z பார் அப்படிங்கிற ஒரு ஃபார்முலா பார்த்துருக்குறோமா. Z பார் என்ன கார்த்திக் பிரியா, Z பார் எவ்வளவு ஞாபகம் இருக்கா? சொல்லுப்பா. சார் மாடுலஸ் ஆஃப் Z ஸ்கொயர். ஸோ Z பார் ஈக்குவல் டு வெரி குட் மாடுலஸ் ஆஃப் Z ஸ்கொயர். இதுதான் நமக்கு ஃபார்முலா. இது நமக்கு தெரிஞ்ச ஒரு ஃபார்முலா. இப்போ என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா மாடுலஸ் ஆஃப், அதாவது மாட் ஆஃப் Z1 ஈக்குவல் டு R அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இது வந்து கொடுத்துருக்குது மாட் Z1 ஈக்குவல் டு R. ஸோ ரெண்டு சைட்லையும் ஸ்கொயர் பண்ணிட்டீங்கன்னா மாட் Z1 ஸ்கொயர் ஈக்குவல் டு R ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி வந்துருக்கு. ஸோ இப்போ இந்த ஃபார்முலாவை இந்த இடத்துல யூஸ் பண்ணேன். Z பார் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் Z ஸ்கொயருங்கிற ஃபார்முலாவை இந்த இடத்துல யூஸ் பண்ணிங்கன்னா Z1 இன்ட்டு Z1 பார் அப்படின்னு இது எழுதிக்கலாம். தட் இஸ் ஈக்குவல் டு R ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. சரியா? அப்போ இதுலேருந்து நம்ம என்ன செய்யலாம்னா Z1 பார் ஈக்குவல் டு R ஸ்கொயர் அப்படின்னு கண்டுபிடிச்சதுலேருந்து இதிலிருந்து நான் என்ன கண்டுபிடிக்கிறேன்னா Z1 கண்டுபிடிக்கிறேன். Z1 ஈக்குவல் டு என்ன வருதுன்னா R ஸ்கொயர் டிவைடட் பை Z1 பார் அப்படின்னு வந்துருக்கு. இதே மாதிரி இந்த சேம் ஸ்டெப்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வந்துடும்னா சிமிலர்லி உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா Z2னுடைய வேல்யூ கிடைக்கும். ஸோ Z2னுடைய வேல்யூ R, ஏன்னா என்ன கொடுத்துருக்குறாங்க மாடுலஸ் ஆஃப் Z2வும் R தான், மாடுலஸ் ஆஃப் Z3யும் R தான். ஸோ அப்படிங்கிறதுனால Z2 ஈக்குவல் டு என்ன வருதுன்னா R ஸ்கொயர் டிவைடட் பை Z2 பார் அப்படின்னு வருது. ஸோ Z2 ஈக்குவல் டு என்னென்னு வந்தது R ஸ்கொயர் டிவைடட் பை Z2 பார் அப்படின்னு சொல்லி வந்துருக்கு. சரியா? இல்லை அந்த பாரெல்லாம் வந்து அட்டாச் ஆயிடுச்சு டிவிஷனில், அதனால் மறுபடியும் எழுதியிருக்கிறேன். Z2 ஈக்குவல் டு R ஸ்கொயர் டிவைடட் பை Z2 பார். இதே மாதிரி Z3 என்ன வரும்னா, ஏன்னா மாடுலஸ் ஆஃப் Z3யும் Rன்னு தான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அப்போ Z3 ஈக்குவல் டு என்ன வரும்னா R ஸ்கொயர் டிவைடட் பை Z3 பார் அப்படின்னு சொல்லி வந்துருக்கு. ஓகேவா? இந்த ஒரு வேல்யூ நாட் ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்துருந்தாங்கல்ல, என்ன வேல்யூ Z1 பிளஸ் Z2 பிளஸ் Z3, இந்த கீழே டிவிஷனில் இருக்குது இல்லையா, அந்த வேல்யூவை முதல்ல நான் கண்டுபிடிக்கிறேன். ஸோ அப்போ என்ன கண்டுபிடிக்கிறேன்னா Z1 பிளஸ் Z2 பிளஸ் Z3. நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கல, ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கல, நான் டிஃப்ரெண்ட்டாக இந்த டிவிஷனில் இருக்கக்கூடிய வேல்யூ தான் எடுத்துருக்கிறேன். Z1னுடைய வேல்யூ எவ்வளோன்னா R ஸ்கொயர் டிவைடட் பை Z1 பார் பிளஸ் Z2 எவ்வளவு R ஸ்கொயர் டிவைடட் பை R ஸ்கொயர் டிவைடட் பை Z2 பார். அடுத்தது பிளஸ் Z3ங்கிறது எவ்வளவு R ஸ்கொயர் டிவைடட் பை Z3 பார். இப்போ இந்த மூணுலையும் ஒரு வேல்யூ காமனாக இருக்குது இல்லையா, அதை வெளியில் எடுத்துடலான்னு உங்களுக்கு தோணுது இல்லையா, அதை தான் செய்ய போகிறேன். அப்போ R ஸ்கொயரை நான் காமனாக எடுத்துட்டேன். அப்போ என்ன வந்துருதுன்னா 1 பை Z1 பார் பிளஸ் 1 பை Z2 பார் பிளஸ் 1 பை Z3 பார் அப்படின்னு சொல்லி வந்துருது. இப்போ என்ன செய்யலாம்னா Z1 பார் Z2 பார் இது வந்து பார், Z1 பார் Z2 பார் Z3 பார், இந்த மூணையும் மல்டிப்ளை பண்ணி காமனாக எடுத்துக்கிறேன். ஸோ நான் என்ன காமனாக எடுத்துருக்கிறேன்னா Z1 பார் இன்ட்டு Z2 பார் இன்ட்டு Z3 பார் காமனாக எடுத்துக்கிறேன். அப்படி எடுத்தாச்சுன்னா இங்கே Z1 மட்டும்தான், Z1 பார் மட்டும்தான் இருந்துச்சு. அப்போ எந்த ரெண்டு வந்துடும் Z2 பார் Z3 பார், இந்த ரெண்டுமே வந்துடும்.
Z2 bar into Z3 bar பிளஸ் இங்கே Z2 பார் மட்டும் இருக்குது. அப்போ அதை தவிர மீதி ரெண்டு வந்துடும். என்னது? Z1 பார் இன்ட்டு Z3 பார். அடுத்தது இங்கே Z3 பார் மட்டும் இருக்குது. அப்போ என்ன வந்துருதுன்னா Z1 பார் இன்ட்டு Z2 பார் வந்துடும். சரியா? ஸோ Z1 பார், Z2 பார், Z3 பார் காமன் எடுத்ததுனால இங்கே Z1 பார் இருந்ததுனால இங்கே என்ன வந்துடும்? Z2 Z3 பார். இந்த இடத்துல Z2 பார் தவிர மீதி ரெண்டு வந்துடும். Z1 Z3 பார். இந்த இடத்துல Z3 பார் இருக்கிறதுனால Z1 பார் இன்ட்டு Z2 பார் இங்கே வந்துருச்சு. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர் இன்ட்டு என்னென்னு எழுதிக்கலாம்னா இந்த ரெண்டையும் சேர்ந்து ஒரே பாரா எழுதுறோம் இல்லையா? மல்டிப்ளிகேஷனில் நம்ம பார்த்துருக்குறோம் இல்லையா? என்ன ஃபார்முலா பார்த்துருக்குறோம்? Z1 Z2 ஹோல் பார் ஈக்குவல் டு Z1 பார் இன்ட்டு Z2 பார்னு பார்த்துருக்குறோம் இல்லையா? ஸோ அப்போ இது என்னென்னு எழுதிக்கலாம்னா Z2 Z3 ஹோல் பார். அதே மாதிரி இது என்னென்னு எழுதிக்கலாம்னா Z1 Z3 ஹோல் பார். இப்படி இருந்தால் தனித்தனியாக எழுதலான்னு சொல்லி பார்த்துருக்குறோம். அடுத்தது Z1 Z2 ஹோல் பார் டிவைடட் பை இதை என்னென்னு எழுதிக்கலாம்னா அதே மாதிரி மொத்தமாக எழுதிக்கலாம். Z1 Z2 Z3 ஹோல் பார்னு எழுதிக்கலாம். ஏன்? Z1 Z2 ஹோல் பார் ஈக்குவல் டு Z1 பார் இன்ட்டு Z2 பார் 3 காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணால் இதே தான் வரப்போகுது. ஸோ இப்படி மொத்தமாக எழுதிக்கலாம். அடுத்தது இந்த 3 காம்ப்ளெக்ஸ் நம்பர் தனித்தனியாக ப்ளஸில் இருக்குது இல்லையா? அப்போ நம்ம என்ன செய்யலாம்? ஒரே நம்பரில் கூட எழுதிக்கலாம் இல்லையா? அதாவது Z1 ப்ளஸ் Z2 ஹோல் பார் ஈக்குவல் டு Z1 பார் ப்ளஸ் Z2 பார்னு எழுதுறோம் இல்லையா? அப்போ இது என்ன ஆயிருதுன்னா Z2 Z3 ப்ளஸ் Z1 Z3 ப்ளஸ் Z1 Z2 ஹோல் பார்னு சொல்லி எழுதிக்கலாம். இப்படி இருந்துன்னா மூணையும் தனித்தனியாக எழுதலாம். இப்படி மூணு எழுதிக்கிறாங்க. இது வந்து டிவைடட் பை Z1 Z2 Z3 பார். ஸோ இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கிறோம்னா இந்த மூணையும் நான் ப்ளஸ் பண்ணி வச்சிருக்கிறேன். வேற எதுவும் செய்யலை. சரியா? Z1 ப்ளஸ் Z2 ப்ளஸ் Z3 கண்டுபிடிச்சி வச்சிருக்கிறேன். இப்போ என்ன செய்யறேன்னா இதுக்கு வந்து நான் மாடுலஸ் வேல்யூ கண்டுபிடிக்கிறேன். ஸோ Z1 ப்ளஸ் Z2 ப்ளஸ் Z3க்கு நான் மாடுலஸ் வேல்யூ கண்டுபிடிக்கிறேன். அப்போ மாடுலஸ் ஆஃப் Z1 ப்ளஸ் Z2 ப்ளஸ் Z3 ஈக்குவல் டு, இப்போ இதுக்கு மாடுலஸ் கண்டுபிடிச்சா என்ன செஞ்சிடணும்? ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற வேல்யூக்கு மாடுலஸ் கண்டுபிடிக்கணுமா? ரைட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குன்னு பாருங்க. ஆர் ஸ்கொயர் இன்ட்டு அப்படின்னு இருக்கு இல்லையா? அப்போ ஆர் ஸ்கொயர் இன்ட்டு, அப்போ ஆர் ஸ்கொயருக்கு ஒரு மாடுலஸ் போட்டுக்கலாம். மாடுலஸ் ஆஃப் ஆர் ஸ்கொயர் இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் என்ன வேல்யூ வரும்? இந்த சைடில் இருந்த வேல்யூ எல்லாமே வரும். Z2 Z3 Z1 Z3 Z1 Z2. இப்போ Z2 Z3, ஸோ Z2 Z3 அடுத்தது பிளஸ் Z2 Z3 பிளஸ் Z1 Z3 பிளஸ் Z1 Z3 பிளஸ் Z1 Z3 அதுக்கப்புறம் பிளஸ் Z1 Z2. இதுதான் இங்க இருந்தது. இதனுடைய ஹோல் பார். அடுத்தது டிவைடட் பை கீழே என்ன இருந்தது? Z1 Z2 Z3 ஹோல் பார் அப்படின்னு இருந்துச்சு. சரியா? இதுதான் நம்ம ரைட் ஹேண்ட் சைடில் இருந்த வேல்யூ. இதுக்கு மாடுலஸ். மாடுலஸ் ஆஃப் ஆர் ஸ்கொயருங்கிறது ஆர் ஸ்கொயர் தான் இன்ட்டு ஆறுங்கிறது ஒரு வேல்யூ. ஸோ அது வந்து என்ன இருக்குது? பாசிட்டிவ் வேல்யூன்னு அவங்களே கொடுத்துருக்குறாங்க. அதை ஸ்கொயர் வேறு பண்ணால் இன்னும் பாசிட்டிவ் ஆயிடுது. இது வந்து மாடுலஸ் ஆஃப் ஆர் ஸ்கொயர்ங்கிறது இதே தான். மாடுலஸ் ரெண்டு வேல்யூ இருக்கு இல்லையா? டிவிஷனில் தனித்தனியாக மாடுலஸ் போட்டுக்கலாம் இல்லையா? அப்போ இது என்னென்னு வந்துருதுன்னா Z2 Z3 plus Z1 Z3 plus Z1 Z2 bar இதனுடைய மாடுலஸ் டிவைடட் பை இதனுடைய மாடுலஸ் என்னது? மாடுலஸ் ஆஃப் Z1 Z2 Z3 bar. நம்ம ஒரு ஃபார்முலா பார்த்து வச்சிருக்கோம். என்ன ஃபார்முலா பார்த்து வச்சிருக்கோம்? ஞாபகம் இருக்கான்னு பாருங்க. மாடுலஸ் ஆஃப் Z பார்
modulus of z bar equal to modulus of z. Modulus of z bar equal to modulus of z bar equal to modulus of z னு ஒரு ஃபார்முலா பார்த்திருக்கோம். அந்த ஃபார்முலா படி மாடுலஸ் இருந்ததுன்னா நம்ம என்ன ஆயிரும், மாடுலஸ்க்குள்ள பார் இருந்ததுன்னா அதை விட்டுறலாம்னு சொல்லி பார்த்துருக்கோம். அப்போ திஸ் இஸ் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர் இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் z2 z3 plus z1 z3 plus z1 z2 completely divided by இதுலயும் மாடுலஸ் விட்டு எழுதிக்கலாம், மாடுலஸ் ஆஃப் z1 z2 z3 அப்படின்னு சொல்லி தனித்தனியா எழுதிக்கலாம். அப்போ தட் இஸ் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர் இன்ட்டு இங்க என்ன இருக்குது, மாடுலஸ் ஆஃப் z2 z3 z2 z3 plus z3 z1 எழுதிக்கலாமா, z3 z1 plus z1 z2 இதெல்லாம் மாடுலஸ்ல இருக்குது. டிவைடட் பை 3 காம்ப்ளெக்ஸ் நம்பர் மல்டிப்ளிகேஷன் இருந்து சில தனித்தனி மாடுலஸ் எழுதிக்கலாம் இல்லையா. அப்போ தனித்தனி மாடுலஸ் எழுதுனா மாடுலஸ் ஆஃப் z1 இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் z2 இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் z3 வந்துருச்சு. தட் இஸ் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர் இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் z2 z3 plus z3 z1 plus z1 z2 divided by சம்மில் என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னா மறந்து போயிருக்கு, அதுக்குள்ள மாடுலஸ் ஆஃப் z1 மாடுலஸ் ஆஃப் z2 மாடுலஸ் ஆஃப் z3 மூணுடைய வேல்யூமே எவ்வளோன்னு சொல்லியிருந்தாங்கன்னா ஆறுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ மாடுலஸ் ஆஃப் z1 மாடுலஸ் ஆஃப் z2 மாடுலஸ் ஆஃப் z3 மூணுமே ஆறுன்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ ஆர் இன்ட்டு ஆர்னு வந்துடுது. ஓகேவா. அப்போ என்ன இது, ஒரு ஆர் ஸ்கொயரோட இந்த ஆர் இன்ட்டு ஆர் கேன்சல் ஆயிடுச்சுன்னா திஸ் இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன வந்து சேருதுன்னு பாருங்க, மாடுலஸ் ஆஃப் z1 z2 இதை ஆர்டர் பண்ணி எழுதிக்கிறேன், z1 z2 plus z2 z3 plus z3 z1. ஸோ ஆர்டர் பண்ணி எழுதிக்கிட்டேன் z3 z1 டிவைடட் பை இந்த ஆர் ஸ்கொயர் என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு ஆர் இங்கே ஒரு ஆர் இதோட கேன்சல் ஆயிடுச்சுன்னா என்ன மட்டும்தான் வந்திருக்குது, ஆறு மட்டும்தான் வந்திருக்குது. இதெல்லாம் நான் கண்டுபிடிச்ச லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குன்னு பாருங்க, மாடுலஸ் ஆஃப் z1 plus z2 plus z3 தான் இந்த வேல்யூக்கு வந்து சேர்ந்துருக்குது. அதாவது மாடுலஸ் ஆஃப் z1 plus z2 plus z3 அப்படிங்கிறது தான் இந்த வேல்யூ. இப்போ என்ன செய்யலாம்னா இந்த ஆர் வந்து இங்கே வந்துருக்கு, ஆர் ஈக்குவல் டு இந்த வேல்யூ வந்து இங்கே கீழே வந்துருக்கு. அப்போ மாடுலஸ் ஆஃப் z1 z2 plus z2 z3 plus z3 z1 டிவைடட் பை அந்த சைடில் இந்த வேல்யூ இப்போ கீழே வந்துருச்சு. அதாவது மாடுலஸ் ஆஃப் z1 plus z2 plus z3. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு திஸ் ஆர் திஸ் இஸ் ஈக்குவல் டு திஸ். இப்போ இதை வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எழுதிக்கலாம். என்ன வேல்யூ வந்தது, மாடுலஸ் ஆஃப் z1 z2 plus z2 z3 plus z3 z1 right hand side இந்த வேல்யூ divided by modulus of z1 plus z2 plus z3 that is equal to இதை வந்து இந்த சைடில் எழுதிக்கிறேன் equal to r அப்படின்னு சொல்லி எழுதிக்கிறேன். சரியா. ஸோ இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு சம்மு. இந்த சம்மை நீங்கள் இன்னொரு தடவை சொல்கிறேன் பாருங்க, என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு ஒரு தடவை சொல்லிடுறேன். என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா எக்ஸாம்பிள் 2.15 இது ஒரு முக்கியமான சம்மு. mod z1 ஈக்குவல் டு mod z2 ஈக்குவல் டு mod z3 ஈக்குவல் டு ஆர் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இதில் z1 பிளஸ் z3 நாட் ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு இதை வந்து ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. மாடுலஸ் ஆஃப் z1 z2 plus z2 z3 plus z3 z1 டிவைடட் பை z1 plus z2 plus z3 ஈக்குவல் டு ஆர் அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா. ஸோ இதான் நம்ம வந்து ப்ரூவ் பண்ண வேண்டிய ரிசல்ட்டு. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன ஃபார்முலா எடுத்துருக்கோம்னா z பார் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் z ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி எடுத்துருக்கோம். அப்படி எடுத்துட்டீங்கன்னா மாடுலஸ் ஆஃப் z1 ஈக்குவல் டு ஆருங்கிறதுனால ரெண்டு பக்கம் ஸ்கொயர் பண்ணினா இதே ஃபார்முலா இங்கே யூஸ் பண்ணினா z1 பார் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர். அதுலேருந்து z1 வேல்யூவை கண்டுபிடிச்சிக்கிறேன், அதே மாதிரி z2 வேல்யூ கண்டுபிடிச்சிக்கிறேன், அதே மாதிரி z3 வேல்யூவை கண்டுபிடிச்சிக்கிறேன். என்ன செய்யறேன்னா மூணையும் ப்ளஸ் பண்ணுறேன். ஸோ ப்ளஸ் பண்ணால் மூணுலையும் ஆர் ஸ்கொயரை காமனாக எடுத்துறேன். கீழே z1 பார் z2 பார் z3 பார்
இதை வந்து எல்சிஎம் எடுத்துக்கிட்டோம்னா இங்கே Z1 பார் தவிர மீதி 2 வரும், இங்கே Z2 பார் தவிர மீதி 2 வரும், இங்கே Z3 பாரை தவிர மீதி 2 வந்துடும். ஸோ அப்போ என்னாச்சுன்னா R² இன்ட்டு இது வந்து Z2 Z3 பார் Z1 Z3 பார் டிவைடட் பை Z1 Z2 பார் இருக்கு இல்லையா. அடுத்தது இந்த ரெண்டையும் தனித்தனியாக இருந்தால் ஒரே பாரில் மாற்றி எழுதிக்கிறேன், 3 தனித்தனியாக இருந்தது ஒரே பாரில் சேர்த்து எழுதிக்கிறேன், 3 அடிஷனில் இருந்ததை ஒரே பாரில் மாற்றி எழுதியிருக்கிறோம். ஸோ இந்த மாதிரி வந்துருச்சு. அடுத்த ஸ்டெப்பில் என்ன செய்கிறோம்னா இந்த 2 சைடுக்கும் மாடுலஸ் எடுக்கிறோம். ஸோ அடுத்த ஸ்டெப்பில் 2 சைடு செஞ்சோம்னா மாடுலஸ் எடுத்துருக்கிறோம். ஸோ மாடுலஸ் இஸ் ஈக்குவல் டு இப்போ மாடுலஸை தனித்தனியாக எழுதிக்கலாம், டிவிஷனில் தனித்தனியாக எழுதிக்கலாம். மாடுலஸ்குள்ளே பார் இருந்ததுன்னா அது கேன்சல் ஆயிரும்னு சொல்லி பார்த்துருக்குறோம். ஸோ அடுத்தது மாடுலஸ் இல்லாமல் வந்திருக்குது. ஸோ இதை வந்து தனித்தனியாக எழுதிக்கலாம், மாட் Z1 மாட் Z2 மாட் Z3. இதுக்கெல்லாம் வேல்யூ கொடுத்துருந்தாங்க R மூணுமே ஈக்குவல்னு. ஸோ R² கேன்சல் ஆனால் கீழே R வந்துருச்சு, R இந்த சைடு வந்துருச்சு, இது இந்த சைடு வந்துருச்சு. அப்போ திஸ் இஸ் ஈக்குவல் டு R அப்படின்னு சொல்லியிருக்கிறோம் இல்லையா. ஸோ இப்போ மாடுலஸில் வந்து இந்த 2 இருக்குது இல்லையா, இந்த ரெண்டையும் சேர்த்து ஒரே மாடுலஸாக நம்ம எழுதிக்கலாம். என்னது Z1 Z2 சம்மில் கொடுத்துருந்த மாதிரியே நம்ம மாற்றி எழுதிக்கலாம். Z2 Z3 ப்ளஸ் Z3 Z1 டிவைடட் பை Z1 ப்ளஸ் Z2 ப்ளஸ் Z3 மாடுலஸ் ஒரே மாடுலஸாக எழுதிக்கலாம். மாடுலஸ் ஆஃப் Z1 பை Z2 ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் Z1 டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் Z2 பார்த்தோம் இல்லையா. அதுபடி ஒரே இதாக மாற்றி நம்ம எழுதிக்கலாம். ஸோ இதுதான் வந்து இந்த சம்முடைய ப்ரூஃபு. இது வந்து கொஞ்சம் முக்கியமான சம், அதனால இந்த சம்மை வந்து ஒரு தடவைக்கு 2 தடவை பாருங்க, ஓகேவா. இன்னைக்கு கிளாஸ் டைம் ஆயிடுச்சு, அதனால இந்த சம்மோட நிறுத்திக்கலாம். நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து நம்ம கன்டினியூ பண்ணிக்கலாம். ஹோம்ஒர்க் ஒரு 4 சம் கொடுத்துருக்குறோம், விருப்பம் இருப்பவர்கள் போட்டு அனுப்பலாம். இட் இஸ் நாட் கம்பல்சரி, ஓகேவா. வி வில் மீட் இன் தி நெக்ஸ்ட் கிளாஸ். ஓகே, தேங்க்யூ ஆல், பாய். Thank you, sir. Thank you, Thank sir. you, sir. Thank you, sir. Thank you, sir. Thank you, sir.